Taste the Daily. திமுக நிர்வாகியால் 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் தமிழக காவல்துறையை நம்பி பலனில்லை. எனவே இந்த வழக்கை சிபிசிஐக்கு மாற்றி விசாரணைக்கு உத்தரவுமாறு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்து இருக்கிறார். அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல், அதாவது ரத்தினம் என்பவருடைய மகன் இவருக்கு வயது 40 என்று கூறப்படுகிறது. அதாவது 2024 ஆண்டு நவம்பர் மாதம் அந்த கல்லூரியில் செல்லுகிற போது அரக்கோணம் வட்டம் காவனூர் 173 பெரிய தெரு அன்னை தெரேசா தெருவைச் சேர்ந்த ரத்தினம் என்பவருடைய மகன் தெய்வ செயல், இவருக்கு வயது 40 என்று கூறப்படுகிறது. திமுகவினுடைய அரக்கோணம் ஒன்றிய இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளராக இவர் இருக்கிறார். இவரிடம் 4 செல்போன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அனைவரோடும் புகைப்படம் எடுத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவருடைய வாரிசு அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று திமுகவை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், காந்தி, அதே போன்று காந்தியின் மகன் வினோத் காந்தி என அனைவரோடும் புகைப்படங்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த புகைப்படங்களை இவர் எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால், இளம் பெண்களை, அழகாக இருக்கக்கூடிய பெண்களை, அதாவது இவருடைய காம வலையில் வீச வைத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக துரத்தி காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி அந்த இளம் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதுதான் இவருடைய தினந்தோறும் நடவடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய இது போன்ற இந்த வலைவீச்சில் ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறையினுடைய டிஜிபி அலுவலகத்திலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிற அந்த புகார் மனுவிலே அந்த பெண் 5 பக்கம் அளவிற்கு புலம்பி தள்ளி இருக்கிறார். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமை, தன்னுடைய குடும்பத்தினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமை என தொடர்ந்து தான் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த புகார் கடிதத்தில் அவர் விவரமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதாவது, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் என்றும், நான் திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறேன் என்றும், உனக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் என்னிடம் தயங்காமல் கேள், நான் செய்கிறேன், இல்லை என்றால் உன்னை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று மிரட்டி இருக்கிறார். திமுகவில் நான் உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். டிசம்பர் மாதம் 2024 முதற்கொண்டு தொலைபேசி வாயிலாக கல்லூரிக்கு செல்லுகிற அந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த இளம் பெண்ணை தொடர்ந்து அவரை டார்ச்சர் செய்திருக்கிறார். வலுக்கட்டாயமாக காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் தொடர்ந்து மிரட்டி இருக்கிறார். பல முறை எச்சரித்தும் கூட அந்த பெண்ணினுடைய ஒரு அந்த என்ன சொல்வது, பெண்ணிற்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அந்த பெண்ணை இந்த திமுக நிர்வாகி விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நிலையில்தான் அந்த பெண்ணினுடைய புகார் கடிதத்தில் அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக, நான் உன்னை காதலிக்கிறேன், திருமணம் செய்து கொள், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னதோடு, அதே போன்று திமுக பக்கபலத்தை வைத்தும் ரவுடிகளுடைய பக்கபலத்தை வைத்தும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன், இல்லை என்றால் அதே பலத்தை வைத்து உன்னை காலி செய்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். கடந்த 31/1/2025 அன்று, அதாவது திமுக நிர்வாகி தெய்வ செயலோடு சிலர் இந்த பெண்ணிடம் வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பருத்திப்புதிலிருந்து மிரட்டி வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னை காலி செய்வதோடு உன்னுடைய குடும்பமும் இருக்காது என்று மிரட்டி இருக்கிறார். குறிப்பாக தெய்வ செயல் அவரோடு வந்த சகோதரி என்று பொய்யாக கூறி அன்னக்கிளி என்கிற அந்த ஒரு பெண்ணை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அன்னக்கிளிக்கும் தெய்வ செயலுக்கும் ஏற்கனவே ஒரு கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. சூரிங்கல் கரிக்கல் கோவிலுக்கு அருகே கடத்தி சென்று கழுத்தில் தெய்வ செயல் தாலி கட்டியிருக்கிறார். அந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த இளம் பெண்ணிற்கு கட்டாயமாக வற்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து இந்த அலங்கோல தாலி கட்டக்கூடிய வைபவம் அரங்கேறி இருக்கிறது. பின்னர் பிப்ரவரி மாதத்தில் தெய்வ செயல் திமுக கட்சியைச் சேர்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய PA என்று உமா மகேஸ்வரன் வண்ணாரப்பேட்டை சேர்ந்தவர் என்று கூறி அவரிடம் அழைத்து சென்று இவர் என்னுடைய மனைவி என்று அறிமுகம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆற்காடு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனிடம் அழைத்து சென்று இவர் என்னுடைய மனைவி என்று அறிமுகம் செய்திருக்கிறார். தெய்வ செயல் தொடர்ந்து திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து சென்று இவர் என்னுடைய மனைவி என்று அந்த 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவியை அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த அறிமுகத்துக்கு பின்னால் நடக்கப் போகிற மிகப்பெரிய ஆபத்தை இந்த பெண் உணரவில்லை. மார்ச் 20ஆம் தேதி தெய்வ செயல் அவருடைய தாய் என்று கூறி ஜெயந்தி என்கிற ஒரு பெண் உடல்நல குறைவு காரணமாக
அரக்கோணம் தனியார் மருத்துவமனையில், அதாவது மருத்துவர் குணவதியிடம் அழைத்து சென்ற போது அங்கு வந்த பரணா என்கிற ஒரு பெண், தெய்வ சிலை ஏற்கனவே இரண்டாவதாக என்னை திருமணம் செய்துவிட்டு 5 வருடம் என்னுடன் வாழ்ந்துவிட்டு என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதோடு என்னுடன் உடனிருந்த பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து என்னை மிரட்டல் விடுத்து வருவதாக பரணா அதிரடி குண்டை ஒன்றை தூக்கி போட்டிருக்கிறார். இதை கண்டு அந்த 21 வயது மதிக்கத்தக்க பெண்ணும் என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி இருக்கிறார். அதே போன்று மார்ச் 21ஆம் தேதி அந்த தெய்வ சிலை செயல் என்பவர் ஏற்கனவே ஒரு கனிமொழி என்கிற பெண்ணோடு திருமணம் ஆனதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தெய்வ செயல் பல்வேறு பெண்களோடு இதுபோன்று தொடர்ந்து திருமணம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 3 பெண்களோடு ஏற்கனவே தொடர்பில் இருப்பதாகவும் அவர் புகார் மனுவிலே தெரிவித்திருக்கிறார். 15 பெண்களுக்கும் மேற்பட்டோர் இதுபோன்று இவருடைய காம வலையில் சிக்கியிருப்பதாகவும், இவர் வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பெண்களை சிக்க வைத்து பல்வேறு துயரத்திற்கு ஆழ்த்தி வருவதாகவும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 வயதான இந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய நிலையை நினைத்து அவரே தினந்தோறும் கண்ணீர் கலங்கி இருக்கிறார். கனிமொழி இவர் ஏற்கனவே முதல் மனைவியாக திருமணம் செய்து கொண்ட தெய்வ சிலை என்கிற அந்த திமுக நிர்வாகி தனது முதல் மனைவிக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருப்பதாகவும், குழந்தை பெற்றுக் கொள்வதில் அவருக்கு தகுதியில்லை என்றும் கூறி பல்வேறு குண்டுகளை அவரிடம் போட்டு கண்ணீர் சிந்தி அந்த பெண்ணை ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து அவருடைய காலில் எல்லாம் குடும்பத்தினுடைய காலில் விழுந்து எனக்கு இந்த பெண் தான் மனைவி என்றும் அவர்களிடமும் இவருடைய நடிப்பை உச்சகட்டத்தை ஏற்றி அவர்களையும் இவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண செய்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு வில்லங்களை செய்திருக்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகி தெய்வ செயலோடு என்ன செய்வது என்று தெரியாமல் 28/3/2025 அன்று தெய்வ சிலையுடன் தண்ணி கொடுக்கணும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த 21 வயது பெண்ணை. அங்கே வைத்து வீட்டில் இரவு நேரங்களில் மது போதையில் உச்சக்கட்ட வெறியாட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறான் திமுக நிர்வாகி தெய்வ செயல். குறிப்பாக அந்த பெண்ணிற்கு பல்வேறு துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கிறான். உடல் முழுவதும் சிகரெட்டால் புகையலால் கூடு வைத்திருக்கிறான். அதே போன்று வெறிநாயை போல கடித்து குதறியதாக அந்த பெண் கண்ணீர் மல்க அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தெய்வ செயலுடைய நிலையை கேட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாள் தனது தாய்க்கு போன் செய்து என்னை இவனிடமிருந்து காப்பாற்றுங்கள், என் உயிரையாவது மீட்டுச் செல்லுங்கள் என்று கதற அந்த தாய் அங்கு வந்தபோது இந்த பெண்ணுடைய உடலை பார்த்து அந்த தாய் கண்ணீருக்கு பதிலாக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த தெய்வ செயல் என்பவர் அந்த தாயை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து அனுப்ப அந்த தாய் தனது மகளை விட்டு செல்ல வழி இல்லாமல் தனது மகனையும் மருமகளையும் அழைத்து வந்து தெய்வ செயலிடமிருந்து ஒரு வழியாக தனது மகளை மீட்டுச் செல்லுகிறார். குறிப்பாக இந்த தொல்லை கொடுமை மன உளைச்சல் காரணமாக 5/4/2025 அன்று இவர் அதாவது விஷத்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குறிப்பாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களிடம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அன்றைய தினமே காவல்துறை முழுமையாக விசாரணை நடத்தி இவர் ஏன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார், மருந்து குடித்திருக்கிறார் என்று காவல்துறை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவரை கைது செய்திருக்க வேண்டும். திமுக நிர்வாகி என்று கூறியிருக்கக்கூடிய அந்த தெய்வ செயல் தனது கையிலே இருக்கக்கூடிய டாட்டுக்களை எல்லாம் காண்பித்து நான் யாருடைய டாட்டை கையிலே அணிந்திருக்கிறேன் என்று காட்டியிருக்கிறார். அதில் வாரிசு அமைச்சர் துணை முதலமைச்சருடைய டாட்டுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த டாட்டுக்களை வைத்துத்தான் நான் அவரிடம் நேரடியாக பேசுவேன், அவருடைய பிய உதவியாளராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறான் தெய்வ செயல். தொடர்ந்து இப்படி எங்கு போனாலும் முட்டுக்கட்டை போட்டு அந்த பெண்ணுடைய புகாருக்கு ஒரு விடியல் கிடைக்காத அளவிற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். தொடர்ந்து வீட்டிற்கு அழைத்து வந்து இந்த பெண்ணை ஒரு அறையில் அடைத்து வைத்ததாகவும் உன்னை எதுவும் செய்ய முடியாது, அனைவருமே எனக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த 21 வயது மதிக்கத்தக்க பெண் தொடர்ந்து பல்வேறு நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக சாதி பெயரை சொல்லி நீ என்னை திட்டுகிறாய், கலவரம் உண்டாக்குகிறாய் என்று கூறி சாதியை அடுத்த அஸ்திரமாக கையில் எடுத்திருக்கிறார் திமுக நிர்வாகி தெய்வ செயல். ஆனாலும் கூட எப்படியாவது இவரிடமிருந்து நாம் பிரிய வேண்டும் என்கிற ஒரே நிலையில் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு டிஎஸ்பியை அணுகியிருக்கிறார்கள், காவல்துறை ஆய்வாளரை அணுகியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட எந்த நிலையிலும் இவர்களுக்கான நியாயம் கிடைத்தபாடில்லை. அடுத்ததாக அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய கதவுகளை தட்டியிருக்கிறார்கள். வழக்கம் போல புகாரை பெற்றுக்கொண்டு பல்வேறு விசாரணைகளை நடத்திவிட்டு அந்த புகாருக்கும் விடியல் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞரோடு செல்ல பேருக்காக ஒரு வழக்கு பதிவு செய்து தெய்வ செயல் எப்பொழுதும் போல சுதந்திரமாக பிரிய அவர் மேலும் இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார். இந்த பெண் மிரட்டலுக்காக அஞ்சி என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் துணைக்கோட அரக்கோணம் ரவியை சந்தித்து எனக்கு உதவி செய்யுங்கள், என்னுடைய புகாருக்கு யாரும் இங்கு நடவடிக்கை எடுக்க நாதி இல்லை என்று புலம்பி இருக்கிறார். இதனையடுத்து அவரும் காவல்துறையினரை கேட்டிருக்கிறார். அப்போதும் கூட புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியினுடைய கதவுகளை அந்த பாதிக்கப்பட்ட பெண் கதவுகளை தட்டியிருக்கிறார். டிஜிபி அலுவலகத்திலே தற்போது புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, அனைத்து மகளிர் காவல் நிலையம், சிபிசிஐடி யார் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் திமுகவினருக்குத்தான் சாதகமாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக தெய்வ செயல் போன்ற இது போன்ற மிருகங்களிடமிருந்து என்னை போன்ற இளம் பெண்கள் வாழ்வதே, பாதுகாத்துக் கொள்வதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. எனவே சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விசாரணைக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தங்களை அன்போடு பரிசீலனை செய்து இதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று டிஜிபி அலுவலகத்தினுடைய கதவுகளை 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருவர் தட்டியிருப்பது திமுக ஆட்சியினுடைய அலங்கோலத்தையும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய லட்சணத்தையும், பெண்கள் நடமாடுவதற்கே சந்தி சிரிக்கக்கூடிய நிலையில் காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருப்பதையும், அண்ணா பல்கலைக்கழகத்தை மிஞ்சும் விதமாக அரக்கோணம் சம்பவம் இருப்பதையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இளம் பெண்ணை எத்தனை திமுக சார்களுக்கு விருந்தாக்க இந்த திட்டத்தை இவர் அரங்கேற்றி இருக்கிறார். அந்த சார்கள் எல்லாம் யார் என்று முழுமையாக விசாரணை செய்து இதுபோன்று எத்தனை பெண்கள் இவர்களிடம் சீரழிந்து போயிருக்கிறார்கள் என்பதையும் கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 வயது இளம் பெண் கல்லூரி மாணவியினுடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. அருண்.